ஹாய் கைஸ், ஐம் ஸ்ரீகாந்த். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏஐ டூல் என் லைஃப்பில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது எந்த ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. இது பேஸ்ட் ஆன் ஒரு யூசர் ரிவ்யூவாக தான் இருக்க போது. நான் யூஸ் பண்ணதில் இந்த 5 ஏஐ டூல் என்னோட டைமை ரொம்பவே சேவ் பண்ணியிருக்கு. ஏஐ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ChatGPT. ChatGPT ஆர் கிளாட், நீங்கள் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்பெசிஃபைடாக ஏன் ChatGPT யூஸ் பண்ணுறேன்னா, அது எனக்கு இப்போ ரொம்ப யூஸ் ஆகி யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே மாறிடுச்சு. கிட்டத்தட்ட அதில் ஃப்ரீ ப்ரீமியம் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், நடுவில் வந்து நியூ இயர் பேசிஸில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுலேருந்து ப்ரோ வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால ChatGPT ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து கிளாட் ரொம்பவே பிடிச்சி போயிருந்துச்சு. பிகாஸ் ChatGPTயோட நிறைய விஷயங்கள்ல கிளாட் ரொம்பவே ஒரு இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ டூலாக இருந்துச்சு. பட் ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. அதனால நான் கிளாடை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு ChatGPT தான் இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ChatGPT யூஸ் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். லைக் நம்மளால வந்து ஸ்கிரிப்ட் எழுத முடியும், இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும், அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். லைக் கோட் கூட அதில் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ChatGPTயில் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டூல் பார்த்தீங்கன்னா கர்சர். கர்சருங்கிறது பேஸ்ட் ஆன் த வெப் டெவலப்மெண்ட் டூல். கர்சர்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் டூல். நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கனாலோ இல்லை வைப் கோடராக இருந்தீங்கனாலோ இந்த ஒரு டூல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம். பட் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கேன், நான் ஒரு கோட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கர்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டை டெவலப் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் டேஸாக என்னோட டெவலப்பிங்கில் நான் ஒரு 10 டேஸாக ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா அதை இன்னுமே ரொம்ப கம்மி பண்ணி ஒரு 5 டேஸ்க்குள்ளே என்னோட ப்ராஜெக்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கர்சர் ஏஐ டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கர்சர் ஏஐ டூலை தாண்டி ஆன்டி கிராவிட்டி அண்ட் இந்த மாதிரி மிக்ஸ்டான ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். தேர்டு டூல் பார்த்தீங்கன்னா கேன்வா ஏஐ. கேன்வா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏஐ மூலயமா அது இன்னுமே அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்டரோ இல்லை ஏதாவது ஒரு தம்ப்நெயிலோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை வந்து இந்த ஏஐ டூல் மூலயமா ரீடிசைன் பண்ண முடியும். அவங்களோட இமேஜஸ் இன்புட் கொடுக்க முடியும். இதோட டெக்ஸ்ட் எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த ஒரு போஸ்டருக்குள்ளே உங்களால் பண்ண முடியும். இது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் நான் என்னோட தம்ப்நெயில் டிசைன் அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது மூலயமா காசு ஏர்ன் பண்ண முடியும். இது ஆக்சுவலி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து இதை யூஸ் பண்ணி இன்னுமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. கேன்வா எப்படி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரியும்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் வந்து கேன்வா எப்படி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாங்கிறத நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஃபோர்த்து டூல் பார்த்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி. பெர்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா அதுவுமே ChatGPT மாதிரி தான். உங்களால் வந்து எல்லாமே பண்ண முடியும் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி. பட் அதில் என்ன ஒரு பெஸ்ட்டான விஷயம்னா ChatGPTயோட உங்களுக்கு அதிக டீப்பான ரிசர்ச் சோர்ஸ் அதில் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தேடுறீங்க, ஏதாவது ஒரு ரிசர்ச் சம்மந்தமாக ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் தேடுறீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. தேடுறீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட என்னோட ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அதில் சர்ச் பண்ணாலே போதும். உங்களால் எங்கேருந்து அந்த ஆர்டிக்கிள் எடுக்க முடியுதோ அதில் உள்ள 100% ஒரு அக்யூரேட்டான டேட்டாவை வந்து மேக்ஸிமம் வந்து பெர்ப்ளெக்சிட்டி தருது. அதனால நான் பெர்ப்ளெக்சிட்டி ரொம்ப யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் ஸ்கிரிப்டுக்காகவும் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ரிசர்ச்க்காகவும் யூஸ் பண்ணுறேன். அதனால பெர்ப்ளெக்சிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஃபிஃப்த் டூல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பிடிச்ச ஒரு டூல் தான். அதுதான் நோஷன் ஏஐ. இந்த நோஷன் ஏஐ யூஸ் பண்ணி உங்களால் உங்களோட ஐடியாஸை உடனடியாக வந்து ஒரு ஸ்கிரிப்டாவோ இல்லை அதை வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனான விஷயமாவோ மாற்ற முடியும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல். என் ரெகுலர் லைஃப்பில் என்னோட ஐடியாஸ் எல்லாத்தையும் இந்த நோஷனில் நான் பாட்டுக்கு சேவ் பண்ணிவிடுவேன். ரீசெண்ட் டேஸில் நான் வந்து என்னோட ஐடியாஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து என்னோட வீடியோஸ் செக் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கோ இந்த நோஷன் ஏஐ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த நோஷன் ஏஐயில் வந்து நீங்கள் உங்கள் ஐடியாஸ் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏஐ டூல் ஒரு ஸ்கிரிப்டாவோ இல்லைனா ஒரு மைண்ட் மேப்பாவோ அது உங்களை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதில் இந்த நோஷன் ஏஐ டாப் லான்ச்சான ஒரு ஏஐ டூல். இதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பரான ஏஐ டூல். இந்த மாதிரி என் லைஃப்பில் 5 ஏஐ டூல் நான் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 5 ஏஐ டூலோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பி அன்ஃபிட்டட்.